இயேசுகிட்ட பிசாசு வரான். பாரு இங்கே எழுதி இருக்கிறதே அப்படின்னு வரான். அவர் என்ன வராரு? சொல்லி இருக்கிறதே வராரு. உடனே அவன் என்ன பண்ணுறான்? சொல்லி இருக்கிறதே அப்படின்றான். உடனே இவர் எப்படி அடிக்கிறாரு? எழுதி இருக்கிறதே. என்ன சொல்லுதுன்னா 60 வயசுக்கு மேலே நீ போயிடுவேன், உனக்கு பலவீனம் வந்துடும் அப்படின்னுது. ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு? இப்பிரபஞ்சம் அப்படி சொல்லாம்பா, ஆனால் இப்பிரபஞ்சத்திலிருந்து நான் உன்னை விடுதலை ஆக்கி இருக்கிறேன். ஆதியாகமத்தில் எவ்வளோ நல்ல தேவன்றதை நான் சொல்லி பேசிகிட்டு இருக்கேன். புரியுங்களா? கையை உடைப்பார், காலை உடைப்பார், சபிப்பார், சர்ச்சைக்கு வரலாம், வழிக்கு வந்துடுவேன், நீ கண்ணை பிடிங்கிடுவார், ஆக்சிடென்ட் ஆச்சு, நீ அன்றைக்கி ஜாப் பண்ணல அதனால தான் ஆச்சு. இப்படிப்பட்ட தேவனை நான் பிரசங்கிக்க வரல. புரியுதுங்களா? நான் தேவன் யார், அவர் எவர் நல்லவர், எவ்வளோ நல்லவர் என்பதை பிரசங்கிக்க வந்திருக்கிறேன். ஐயோ சாபம் என் மேலே இருந்தா என்னை பார்க்குறவங்களாம் என்ன கொன்றுவானுங்களே அப்படின்ற உடனே தேவனை பாருங்க, அவனை அந்த சாபத்தில் அவன் போகக்கூடாது. சொல்லுங்க பார்ப்போம். சாபத்தில் அவன் போகக்கூடாதுன்றதுக்காக தேவன் சொல்கிறாரு, காயின் மேலே ஒரு முத்திரையை போடுறாரு. இவனை தொடுகிறவன் மேல் 7 பழி இவன் மேலே, எவன் இவனை தொடுறானோ அவன் மேலே சுமரும். இதுதான் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அவர் சபிக்கிற தேவனே சொல்லுங்க, அவர் சபிக்கிறவரே கிடையாது. பூமியில சிந்தப்படுற ரத்தம், சொல்லுங்க, பூமியில சிந்தப்படுற ரத்தம் பரலோகத்தை அசைக்கன்னா, இந்த பூமியில அவர் எனக்காகவே இறங்கி இந்த பூமியில ரத்தத்தை சிந்தினா என்ன அசைக்காதா? ஆனால் தான் அவர் சொல்றாரு, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோக மண்டபத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செயல்படுவதாக. எல்லாம் இதுக்கு தான் வர்றாரு அவர். பிசாசுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் பிசாசுக்கு ஒன்று நல்லா தெரியும், பூமிக்கும் வானத்துக்கும் கனெக்ஷன் இருக்குது. அதை தான் நம்ம தடுக்கணும், அதை தான் அவன் பார்க்கணும். ஆனால் தேவை சொல்கிறது அதை தடுக்கவே முடியாது. உங்களை நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாக கடவுது. எத்தனை பேர் சொன்ன ஆமென்? இது நான் சொன்ன வார்த்தை இல்லை. பவுல் சர்ச்சுக்கு போப்பதெல்லாம் இதை சொல்கிறார், எங்கே போப்பாத்தும் இதை சொல்லிடுறார். ஆனால் தான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மறுபடியும் நான் சொல்கிறேன், நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவதாக. ஓகே, வார்த்தைக்குள்ளாய் செல்வோம். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சது கொடுத்ததே போதுமான வார்த்தை தேவன் பேசினது. எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? எத்தனை பேர் பெரிய வெளிச்சம், இருளில் இருந்த ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள், பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த வெளிச்சம்தான் தேவன் நமக்கு கொடுக்கிறது. முன்னாடி நம்ம இருளில் இருந்தோம், ஆனால் இப்போ எங்கே வந்துட்டோம்? சொல்லுங்கள், இருளில் இருந்தோம், இப்போ எங்கே வந்துட்டோம்? எத்தனை பேர் சொல்லிட்டுறீங்க நான் வெளிச்சத்துக்கு வந்துட்டேன்? இருளில் யார் இருப்பா? இருளில் யார் இருப்பா? அதுதான் அறியாமை. இப்போ இங்கே லைட்டு போட்டிருக்கு, 1000 வாட்ஸ் பல்பு போட்டிருக்கு. இங்கே பாம்பு இருக்குமா? இருக்காது. அவர் எங்கே இருப்பார்னா அங்கே தான் இருப்பார், இருளில் தான் இருப்பார். நாய் பூனெல்லாம் இங்கே ஓடும், ஆனால் அவர் மட்டும் இங்கே வரவே மாட்டார். ஏன்னா அவர் இருள்லேருந்து தான் அவர் வேலையை காட்டுவார். இதுதான் அவன் வசனம் சொல்லுது, இருள் என்பது அறியாமை. சொல்லுங்கள், இருள் என்பது, வெளிச்சம் என்பது அறிவு. சொல்லுங்கள், இருள் என்பது அறியாமை, வெளிச்சம் என்பது அறிவு. அந்த வெளிச்சத்துக்குள்ளாய் நாம் வந்துடுவோம். வசனம் எடுத்து படிக்கலாமா? 1 பேதுரு 2:9.
ஆ அந்தகாரத்தினின்று இல்லை, சிலதெல்லாம் டங்கு ஸ்லிப்பாக தான் செய்யும், புரியுதுங்களா? நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று படிங்க. அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாரும், ஆமாம், ஜாதியாகவும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம்? ஆச்சரியமான அவருடைய ஒளிக்கு தேவன் நம்மளை கொண்டு வந்து இருக்கிறார். 2 கொரிந்தியர் 4:6 படிங்க. இருள் என்பதற்கு அர்த்தம் தேவன். சொல்லுங்க, மகிமையின் ஒளின்னா என்னது? இப்போ சொல்லுங்க. வெளிச்சம் வருதுன்னா அங்கே தான் தேவன் நம்மளுக்கு அறியாமல் இருந்து அந்த அறிவுக்குள்ளே கொண்டு வராரு. இப்போது கிறிஸ்து ஏற்கனவே எனக்கு விடுதலை கொடுத்துட்டாரு, ஓகேங்களா? இப்போது நான் வறுமையில் இருக்கிறேன்னா அதுதான் அறியாமை. சொல்லுங்கள் பார்ப்போம். ஹலோ, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கேட்டுன்னு இருக்கிறோம், புரியுதுங்களா? ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்பது என்னன்னா, பரலோகத்தில் என்னவோ அதுதான் இந்த பூமியில் தேவன் நமக்கு செஞ்சுருக்கிறார், புரியுதுங்களா? பட் இதை நம்மளால் விசுவாசிக்க முடியல, இதுதான் உண்மை. எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? ஹலோ, ஆமாவா? நானும் சொல்கிறேன் பாருங்கள், தேவன் இதை வெளிப்படுத்துகிறாரு, புரியுதுங்களா? பட் எனக்குள்ளேயும் சில டவுட்டுகள் இருக்குது. இதனால தான் நிறைய பேர் ராஜ்யத்தின் சுவிசேஷத்துக்கே வரமாட்றாங்கன்னா பேசவே மாட்டுறாங்க. காரணம் என்னன்னா, அங்கே என்னடா எல்லாமே இருக்குது, இல்லை பரலோகத்தில் இருக்கிறது எல்லாமே இங்கே இருக்குதுன்றாங்க, இங்கே இருக்கிறது எதுவுமே நம்மளுக்கு இல்லைன்றாங்க. ஆனால் வியாதி நமக்கு வந்துன்னு தான் இருக்குது, வறுமை நம்ம வந்துன்னு தான் இருக்குது. யார் இதை யோசிக்கிறான்னா பாஸ்டர்மார்கள், நானும் யோசிக்கிறேன் தான் அதை, புரியுதுங்களா? ஆனால் அவங்க இதை பேசுகிறதால என்ன பண்ணுறாங்கன்னா பேசாமலே போயிடுறாங்க. பட் இங்கே என்னை கர்த்தர் பேச வைக்கிறாரு, இருந்தாலும் எனக்கு சில பலவீனங்கள் இருக்க தான் செய்யுது, புரியுதுங்களா? அப்போ இது எப்போ நீங்குது? அந்த வார்த்தையை நான் பேச 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 ஜீவனை பேச 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 இது என்ன ஆகுதுன்னா, இந்த இருளில் இருக்கிற அறியாமை என்னை விட்டு விலகுது. சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த அறியாமை என்னை விட்டு விலகுது. அப்போ நான் எதை பேசணும்? ஜீவனை பேசிக்கினே இருக்கணும். அவர் என்ன சொல்கிறாரு? மரணமும் ஜீவனும் நமது நாவின் அதிகாரத்தில் இருக்குது. அப்போ நம்ம எதை தான் பேசணும்? ஜீவனை தான் பேசணும். பலவீனம் வருதா அந்த டைமில் என்ன பேசணும்? ஜீவனை தான் பேசணும். என்ன பேசணும்? அவர் இயேசு எப்படி பேசினாரோ அப்படி பேசணும். இயேசுக்கிட்ட பிசாசு வரோம், பாரு இங்கே எழுதி இருக்கிறதே அப்படின்னு வரோம். அவர் என்ன வராரு? சொல்லி இருக்கிறதே வராரு. உடனே அவன் என்ன பண்ணுறான்? சொல்லி இருக்கிறதே அப்படின்றான். உடனே இவர் எப்படி அடிக்கிறாரு? எழுதி இருக்கிறதே. பலவீனம் வர பார்த்து நாம் பேச வேண்டியது என்னன்னா, நான் இப்போது எங்கே இருக்கிறேன்னா, எங்கே இருக்கிறோம் சொல்லுங்கள்? பரலோகத்தில் இல்லை, பரலோகத்தின் சிட்டிசனாக நான் இந்த பூமியில் இருக்கிறேன். இப்போ நான் யாருக்கு, எந்த நாட்டுக்கு சொந்தக்காரன்? அந்த புத்தி நம்மளுக்கு வந்துடணும், இந்த அறிவு வந்துடணும், புரியுது? அதனால தான் சொல்கிறாரு, அறிவின் ஒளியாகிய அங்கே வரார், அங்கே கொண்டு வரார். அங்கே கொண்டு வரப்பத்தான் நம்மளுக்கு எல்லாமே நீங்குது. ஆனால் இந்த உலகம் சொல்லுது, இப்பிரபஞ்சம்னா என்ன தெரியுங்களா? நேரம் காலம் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, 60 வயசுக்கு மேலே நீ போயிடுவே, உனக்கு பலவீனம் வந்துடும் அப்படின்னுது. ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு? இப்பிரபஞ்சம் அப்படி சொல்லாம்பா, ஆனால் இப்பிரபஞ்சத்திலேருந்து நான் உன்னை விடுதலை ஆக்கி இருக்கிறேன். இப்பிரபஞ்சத்திலேருந்து நான் உன்னை விடுதலை ஆக்குந்தால உலகம் சொல்கிற காலம்லாம் உனக்கு வராது. சொல்கிறது புரியுதா புரியலையா? அப்போது தேவன் என்ன சொல்கிறாரு? 80 வருடம் பலத்தின் மிகுதியால் 70 வருடம் கிடையாது, 70 வருடம் பலத்தின் மிகுதியால் 80 வருடம் கிடையாது. அவருடைய குறிக்கோளே என்ன அறியுங்களா? அதை தான் விசுவாசிக்க முடியாது. அதனால தான் இன்னொரு இடத்துலையும் அவர் சொல்லிடுறாரு, ஏசு க்ளீனாக சொல்லிடுறாரு, இன்னும் அநேக காரியங்களான உங்களுக்கு விவரித்து சொல்ல உண்டு, ஆனால் அதை சொன்னால் நீங்கள் இப்போது தாங்க மாட்டீர்கள். சொல்லிவிட்டு ஒரு வார்த்தையும் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன்
விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமலே இருப்பான். இது உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுதா? என்னாலே ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் தேவன் என்ன சொல்கிறார்? இதை தான் நான் பேசுவேன். சொல்லுங்கள் பார்ப்போம். அவர் முடியாத காரியத்தை தாங்க முடியும்னு சொல்கிறாரு. சொல்லுங்கள், முடியாத காரியத்தை அவர் முடியலன்னு சொல்கிறார். அவருடைய இது நான் வறுமையிலிருந்து விடுதலை ஆக வேண்டும்ன்றது தான் அவருடைய சித்தம், நோக்கம் எல்லாம். ஆனால் நான் எதில் தெரியுங்களா இருக்கேன்? வறுமையில் தான் இருக்கிறேன். புரியுதுங்களா? எப்போ இந்த அறிவு எனக்கு வருதுன்னா, இந்த ஒளியின் அறிவு எனக்குள்ளே வர பார்த்து, அந்த சத்தியத்தின் அறிவு எனக்குள்ளே வர பார்த்து தேவன் இப்பிரபஞ்சத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குகிறார். சொல்லுங்கள், தேவன் இப்பிரபஞ்சத்திலிருந்து விடுதலை ஆக்குறார். யோவான் 12:35 வைங்க. யோவான் 12:35. அதற்கு இயேசு, ஒளி உங்களிடத்தில் இருக்கும், அகப்படாத பலிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன், பார்த்தீங்களா என்ன சொல்லிட்டாரு? இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம். அப்படியே போயிட்டு எங்கே போயிடுவாங்க சொல்லுங்க பார்ப்போம்? கல்லறைக்கு. அப்படியே போய் கல்லறையில் போயிட்டு மூட்டு வந்துட வேண்டியது தான். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நீ இவ்வளோ சீக்கிரம் கல்லறைக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. உனக்கு நான் கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் ஏற்கனவே செய்து முடித்திருக்கிறேன்ற அறிவு உனக்கு எப்போ வருதோ, புரியுதுங்களா? பலவீனம் பயங்கரமாக தாக்குது. எத்தனை பேர் பலவீனம் தாக்குது? நீங்கள் உக்காந்துக்கிறத பார்த்தாலே எல்லாம் பலவீனத்தில் தான் இருக்கிற மாதிரி உக்காந்துக்கிறீங்க. சுகமாக இருக்கிறவங்களும் பலவீனத்தில் தான் உக்காந்துக்கிற மாதிரி உக்காந்துக்கிறீங்க. ஒருத்தர் மட்டும் என்ன தான் இருந்தாலும் அப்படியே எங்கேயோ எண்ணம் போகுது, அந்த எண்ணத்தை தூக்கின்னு வந்து இங்கே சொருவு. புரியுதுங்களா? இந்த இடத்துல வந்து ஸ்டாண்டர்டாக நெல். படிப்போம். ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள், இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். அப்படியே போயிடக்கூடாது. தேவன் எனக்கு என்னென்ன வச்சிருக்கிறாரு, இந்த பூமியில் என்னென்ன வச்சிருக்கிறாரு. ஏன்னா பரலோகத்தில் இருக்கிற சட்டத்திட்டங்கள் எல்லாம் இந்த பூமியில் அவர் இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. எனக்கு இந்த ராஜ்யத்தின் ரகசியத்தை எனக்கு சொல்லி இருக்கிறாரு. அப்போ இந்த ராஜ்யத்தின் ரகசியங்களை நான் தெரிந்து நான் இருளில் நடக்க வேண்டிய அவசியம் எனக்கு, சொல்லுங்கள், இருளில் நடக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லவே இல்லை. ஏன்னா நான் ஒளியின் பிள்ளையாக இருக்கிறேன், வெளிச்சத்திற்கு என்னை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர் பிறக்க பார்த்தே சொல்லிட்டாரு பாருங்க, முன்கூட்டியே சொல்லிட்டார். என்னது? இயேசு பிறப்பாருன்னு தெரிஞ்சு இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த வெளிச்சம் யாருக்கு அடிக்குதோ இல்லையோ, இங்கே நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் சொல்கிறீங்க ஆமேன்னு? ஓகே, ஆமேன். கலாத்தியர் 1:4. கலாத்தியர் 1:4 கரெக்ட். அவர் நம்ம இப்போது இருக்கிற இதை வருங்க, இந்த என்னது, என்ன பிரபஞ்சம்? பிரபஞ்சம் என்னது? யாராவது கரெக்டாக சொல்ல முடியுமா? உலகம். கரெக்டாக, உலகம். வேற என்னது? புரியல. யூனிவர்ஸ்ன்றது இங்கிலீஷு. நான் வந்து ஆமாம், பிரபஞ்சம்னா என்னன்னா இங்கிலீஷில் யூனிவர்ஸு, யூனிவர்ஸ்னால் என்னன்னா தமிழில் பிரபஞ்சம். உலகம் மட்டும் இல்லை, காலம், நேரம் எல்லாமே சேர்ந்து தான் இந்த பிரபஞ்சம். சொல்லுங்கள், காலம், நேரம் எல்லாமே சேர்ந்து தான் இந்த பிரபஞ்சம். அது என்ன பிரபஞ்சம்னா பொல்லாத பிரபஞ்சம். சொல்லுங்கள் பாப்போம், பக்கத்தில் பார்த்து, பொல்லாத பிரபஞ்சம். இந்த பொல்லாத அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். எதுக்காக அப்போ அவர் இங்கே வந்தார் சொல்லுங்க பார்ப்போம்? இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி. சொல்லுங்கள், இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி அவர் தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்து தான் சொல்கிறாரு, இப்போது பரலோகத்தில் இருக்கிற
சட்டதிட்டங்கள் எல்லாம் இங்கே வரணும். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, பரமண்டங்களிலே உம்முடைய சித்தம் செயல்படுகிறது போல இந்த பூமியிலும் செயல்படுவதாக. இந்த பூமியில் 3 விஷயம் ஒன்று இருக்குது. ஒன்று பிரபஞ்சம், பிரபஞ்சத்திலிருந்து விடுதலை. 2வது மாம்சத்திலிருந்து விடுதலை. சொல்லுங்கள், பிரபஞ்சத்திலிருந்து விடுதலை, பிசாசியிடம் இருந்து விடுதலை, மாம்சத்திலிருந்து விடுதலை. இந்த 3த்துலேயும் விடுதலை கொடுக்க தான் தேவனே இந்த பூமிக்கே வந்தார். ஆக்சுவலாக இந்த பூமியை தேவன் படைக்க பார்த்து ஆதாம் ஏவாளை உருவாக்கும் போது எப்படி படைச்சார்னா, பரலோகமாகவே படைச்சார். கவனிக்கிறீங்களா? ஈஸியாக அழகாக சொல்லி முடிக்கிறேன். பூமி எப்படி படைச்சார்? அவர் பூமியை தனியாக பார்க்கல, வானத்தை தனியாக பார்க்கல. வானம்னா நான் தான் இருப்பேன் அப்படின்னு அவர் வானத்தை தனியாக இது தனியாக அவர் பார்க்கவே இல்லை. எவ்வளோ நல்ல தேவன் பாருங்கள். நம்ம ஓனருங்க என்ன பண்ணுறானுங்க, அவனுக்குன்னு ஒரு ரூமை வச்சுன்னு ஏசி ரூமில் உக்காந்துக்கின்னு, கரெக்டா இல்லையா? ஆமாவா இல்லையான்னு சொல்லணும். நீங்கள் அதெல்லாம் அனுபவிக்கலையா? உக்காந்துன்னு உள்ள நல்ல சேரில் உக்காந்துக்கின்னு, அவன் லேபர், அவனை அங்கே தான் நிறுத்தணும், இங்கே உள்ளே வரக்கூடாது. அப்படி தான் ஆஃபீஸை கட்ட பார்த்தே அப்படி தான் கட்டுறானுங்க, பிளான்ட்டு கட்ட பார்த்தோம் அப்படி தான் கட்டுறானுங்க. ஆனால் தேவன் எப்படி நீங்கள கட்டுறாரு? வானத்தையும் பூமியும் பிரித்தே பார்க்கல. அவர் பரலோகம் எப்படி இருக்கணுமோ பூமியும் இப்படி தான் இருக்கணும்ன்ட்டு அப்படி தான் தேவன் இந்த உலகத்தையே உண்டாக்குனார் ஆதி ஆகமத்தில். இப்போ என்னன்னா, பிசாசுக்கு நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு. இவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்குறாரு பாருங்கள். ஆதி ஆகமத்தில் போய் படிச்சிங்கன்னா தெரியும், வானமும் பூமியும் ஒரே நாளில் தான் சிருஷ்டிக்கிறாரு, வேறு நாள்லேயே கிடையாது. வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்து அவர் சொல்கிறாரு இதுதான் வரலாறு, அவ்வளோதான், இது முடிச்சிடுறாரு. ஒரே நாளில் வானமும் பூமியும் உண்டாக்கினார் சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ எப்படின்னா பிசாசுக்கு உடனே தெரிஞ்சுது. என்ன தெரிஞ்சுதுன்னா, அப்போ பூமியை நம்ம டேக் ஓவர் பண்ணுவோம். அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இவர் 2த்தையும் சமமாக தான் பார்க்குறாரு. புரியலைங்களா? சமமாக தான் பார்க்குறாருன்றதுக்காக பூமியை டேக் ஓவர் பண்ணலாம் வரோம். இப்போ தேவன் என்ன பண்ணுறாரு? ஆதாமை உண்டாக்குறாரு. புரியுதுங்களா? ஆதாமை உண்டாக்குறாரு. இப்போ தேவன் எப்படி ஆதாமை உண்டாக்குனாருன்னா, ஆதாமுக்கும் தேவனுக்கும் நடுவில் மீடியேட்டரே கிடையாது. புரியலையா? நடுவில் மீடியேட்டரே கிடையாது. சொல்லுங்கள், எனக்கு உங்களுக்கு யாராவது மீடியேட்டர் வேணுமா? வேணாம்ல? நம்ம சபை மக்கள் தான் சூப்பர். மீடியேட்டரே வேணாங்க உங்களுக்கு. எது வந்தாலும் நீங்கள் டைரெக்டாக தேவனோடு கூட பேசலாம். பாஸ்டர் அம்மா தான் பேசி நடக்கணும்னு கிடையாது, நான் பேசி நடக்கணும்னு கிடையாது. நீங்கள் டைரெக்டாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம் அப்படின்னு வரீங்க பார்த்தீங்களா, அங்கேயே அப்படியே உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுது சிஸ்டம். கர்த்தாவே, எல்விஸாகிய நான் உம்மிடத்தில் வருகிறேன் கர்த்தாவே, சிஸ்டம் ஹேங் ஆகிடும். என்ன இது கித்திருது ஒருத்தனு தான் லைட் அடிச்சுது. என்ன இது, அந்த டோனே வேறு மாதிரி இருக்கும். ஆனால் எப்போ நீங்கள் நிறைய பேர் இப்படி தான் போகிறாங்க தெரியுங்களா? கர்த்தாவே பா என்னை நினச்சிங்கப்பா அப்படின்னு போகிறாங்க. அங்கே ஓப்பனே ஆகலை. ஆனால் எடுத்த உடனே எப்படி வருது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்ன பார்த்து தம்மான்னு ஓப்பன் ஆகிடுதாங்க. ஓப்பன் ஆகிட்டு உடனே அவர் என்ன பண்ணிடுறாரு? அப்படியே ஏற்கனவே நான் பார்த்தேன், நீ கேட்பன்னு நினச்சின்னு தான் கேட்டியா நீ அப்படின்ட்டு உடனே நம்மளுக்கு செவி கொடுக்குற தேவனாய் அவர் இருக்கிறார். இப்போது அப்படி என்ன உண்டாக்குன தேவன், புரியுதுங்களா? அப்படி என்ன உண்டாக்குன தேவன், அதாவது ஒரு க்ரீன் கார்டு கொடுத்துருந்தாரு பரலோகத்துக்கு. ஆதாமோ எப்போ வேணாலும் போயிட்டு வரலாம், எப்போ வேணாலும் அவர் இங்கே வருவார், எப்போ வேணாலும் போகலாம். இதை தான் யார் என்ன பண்ணா? பிசாசு ஆதாமிட்டேருந்து பிடிங்கிட்டான். உனக்கும் அவருக்கும் டைரக்ட் கனெக்ஷன் இருக்கவே கூடாது. இப்போ இதை பிடுங்கிருந்தால தேவன் ரொம்ப நல்லவருங்க. அதாவது இதுதான் அவருடைய அழகு.
அவர் என்ன பண்ணுறாரு, பிடுங்கின உடனே இப்போ பிசாசு என்ன பண்ணுறான், மேலே போகிறான், மேலே போய் தேவனிட்ட பேசுகிறான். அவர் என்ன பண்ணலாம் நினச்சா என்னங்க பண்ணலாம், எப்பட்றா நீ மேலே வந்த, அவன் மேலே போய் யாரை குறை சொல்கிறான்னா என்கிட்டே காடை வாங்கின்னு என்னை பற்றியே குறை சொல்கிறான். ஆமாவா இல்லையா? அவன் என்ன பண்ணுறான் பாரு, அவன் என்ன பண்ணுறான் பாரு, இவன் என்ன பண்ணுறான் பாரு அப்படின்னு நம்ம எப்படி இருக்கும், இது நம்ம எவ்வளோ பெரிய துரோகம். அவனை நம்ம சும்மா உள்ளாமா? நம்ம வீட்டு சோத்தை துண்ணுட்டு நம்மளை பற்றியே வெளில ஒருத்தன் பேசுகிறான்னா அவனை நீங்கள் சும்மா விடுவீங்க? ஆனால் தேவன் நல்லவருங்க, கம்முன்னு தாங்கிறாரு, எதுவுமே பண்ணல. அதனால தான் அவர் இப்போ பாடின பாட்டின்படி இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவருடைய இரக்கம்லாம் ரொம்ப ரொம்ப பெருசு. ஏன் அவர் விட்டார் தெரியுங்களா? பரவாயில்ல அப்படின்ட்டு, உன்னையே நான் தாண்டா உண்டாக்கி இருக்கிறேன், நீ என் பேச்சை கேட்காம போயிட்ட, எப்பேற்பட்டிருந்தாலும் சர்வத்தையும் என் கையில் தான் வச்சுன்னு இருக்கிறேன், என் பிள்ளைங்களை உன்னால் தோற்றம் முடிஞ்சிடுமா? விட்டார். என்ன நடக்குதோ பார்த்துக்கிறேன்டான்னு விட்டார். இப்போது ஆதாமுக்கும் தேவனுக்கும் உள்ள கனெக்ஷனு கட்டாயிருக்கு. சொல்லுங்கள், ஆதாமுக்கும் தேவனுக்கும் உள்ள கனெக்ஷனு கட்டாயிடுச்சு. யாரால் கட்டாயிடுச்சு? நடுவில் ஒரு வசனம் வருமே, சொல்லக்கூடாது, புரியுதுங்களா? ஆனால் இதை தான் எல்லாம் போவாங்க. எங்கே போவாங்கன்னா, அகலால் தான் வந்தது. ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரு, இவன் வெள்ளாவிலன்னு தான் எடுத்து அவங்களே உருவாக்குறாரு. 2 பேரும் ஈக்குவல் சமம். சொல்லுங்கள், 2 பேரும் ஈக்குவல் சமம். உங்கள் ஒய்ஃப்னா அவர் உங்கள் கணவர்னா அவருடைய சரீரம் தான் நீங்கள். புரிஞ்சுங்களா? தேவன் அப்படி தான் உண்டாக்கியிருக்கிறாரு. இதை ஏன் தெளிவுபடுத்துகிறேன்னா, நிறைய பேர் இப்படி ஒரு இதில் ரூட்டில் எடுத்துன்னு பார், அன்றைக்கே ஏவாளால் தான் சண்டை வந்தது அப்படின்னு. அப்படி கிடையவே கிடையாது. புரியுதுங்களா? பிசாசு தந்திரமாக உள்ள நுழைஞ்சிட்டான். புரியுதுங்களா? இப்போது தேவன் நல்லவராக வராரு. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? உடனே இவன் என்ன சொல்கிறான், இவன் பாருங்க, பிசாசு உள்ள நுழைஞ்சிச்சுல்ல. இப்போ இவன் பேசலை, பிசாசு பேசுகிற மாதிரி பேசுகிறான். மறைகிறான், போய் மறைகிறான். யார்? ஆதாம் போய் மறைகிறான். மறைஞ்சோடனே மறுபடியும் கேட்குறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? விருட்சத்தின் கனியை புசிச்சாயோ அப்படின்ற. உடனே இவன் தான் சொல்கிறான், நீர் தந்த மனைவி தான் எனக்கு கொடுத்தா. ஏன்னா பிசாசு உள்ள நுழைஞ்சிருச்சு இல்லை. இப்போ இவன் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டான். ஆக்சுவலாக டேரெக்டாக போகிறவன் மறைய ஆரம்பிச்சிட்டான் பிசாசால். இப்போ தேவனு ஃபஸ்ட்டு சரியாக தேவனுக்கு ஒரு கரங்களை தட்டுவோமா? எல்லோரும் சாமத்தையாக தட்டுவோம். தேவன் இந்த நிறைய பேர் கர்த்தர் சபிச்சார்னா தாங்க மாட்டேன் நீ அப்படின்வாங்க. அவர் சபிக்கிற தேவனே அல்ல. புரியுதுங்களா? நல்லா தெளிவாக ஏற்றின்னு போங்க. அவர் சபிக்கிறவரே அல்ல. முதல் ஒரே ஒருத்தனை சபிக்கிறார். யாரை சொல்லுங்கள்? சொல்லுங்கள். யாரை சபிக்கிறாரு? சொல்லுங்கள். கரெக்டு தாங்க. பாம்பு தான். யார்? ஆமாம், முதல் சபிக்கிறாரு. அதுவும் யார்கிட்ட? ஆதாமிட்ட வராமல் முதல் எடுத்தோன்னே எங்கே போகிறாரு பாருங்க. அதுக்கு தான் தேவனுக்கு கைத்தட்ட சொன்னேன். ஆதியாமத்தில் வரும். நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் தேடுவீங்க கஷ்டப்பட்டு. 3:14 ஆதியாகமம் 3:14. அப்போது தேவனாகிய கர்த்தர், இங்கே பாருங்க, பிசாசிட்ட தான் ஸ்ட்ரைட்டாக போகிறார் முதல்ல. அப்போது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் வந்துட்டார் பாருங்க. ஆதாமிட்ட போவே இல்லை அவர். ஆதாமிட்ட போகாமல், நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். எப்படி வராரு பாருங்க. என் புள்ள செய்யல. சே, என்ன மாதிரி தேவன் பாருங்க. நம்ம ஒரு தப்பு பண்ணுறேன்னு வச்சிங்களேன், அவருக்கு நல்லா தெரியுது இது இவன் பண்ணல, இவன் உள்ளே பூந்து வேலை காட்டி இருக்கான், என் புள்ள பண்ண மாட்டான்றது அவருக்கு தெரியும். உள்ளே இவன் நோஞ்சிருக்கிறான். அதனால் ஃபஸ்ட்டு அவனை போய்
போயிட்டு வர நேரம் அங்கே போகிறாரு. போயிட்டு சொல்கிறாரு, நீ இதை செய்தபடியால் சபிக்கப்பட்டிருப்பாய். இப்போ பேஸ்ட்டு ஆதாம்கிட்ட வராரு. ஆதியாகமம் 3:17. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, ஹலோ நல்லா கவனிங்கன்னா, இதை முடிச்சிடுறேன், சீக்கிரம் முடிச்சிடுறேன். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை. ஏன் இங்கே மனைவிக்கு வர்றாருன்னா, ஐயோ தேவனே சொல்லிட்டார்ல, நீங்கள் என்ன மனைவி கிட்ட வரக்கூடாது. ஹலோ கவனிங்க, தேவனே சொல்லிட்டார்ல, மனைவி மூலிமா தான் அங்கே வந்ததுன்னு. மனைவி மூலிமாலாம் வரல. ஏன் மனைவி மூலிமா வந்ததுன்னா, முதல் பிசாசு அவகிட்ட தான் போகிறான், இவங்கிட்ட வர முடியாது. ஏன்னா பெண்கள் மாம்சத்தில் கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்கிறாங்க, புரியுதுங்களா? அதனால் நேரம் அவன் பிசாசு அங்கே தான் போனான். இப்போ அங்கே தொட்டத்தால் தான் ஆதாமிட்ட பேச மனைவின்றார். ஆக்சுவலாக மனைவியும் அவர் சொல்ல வரல, அவன் அங்கே போயிட்டு இவன் மனசை கெடுத்ததால தான் அங்கே அப்படி வர்றார். இல்லைன்னா அவர் அப்படி வருகிற தேவன் அல்ல. மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி என் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். சொல்லுங்க. அவர் சொன்னாரா, பூமி என் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்குண்டா அப்படின்னு சொன்னாரா? நான் உன்னை சபிக்கலடா, பூமி சாபத்துக்குள்ளே வந்துருச்சு அந்த பிசாசு பண்ணதால், அதனால் உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்குண்டா. இதுக்கெல்லாம் நான்லாம் கீழே உக்காந்துருந்தேன்னா, ஆதியாகமத்தில் எவ்வளோ நல்ல தேவன்றதை நான் சொல்லி பேசிகிட்டு இருக்கிறேன், புரியுங்களா? கையை உடைப்பார், காலை உடைப்பார், சபிப்பார், சர்ச்சுக்கு வரலாம் வழிக்கு ஊந்துருவேன், நீ கண்ணை பிடுங்கிடுவார், ஆக்சிடெண்ட் ஆச்சு, நீ அன்றைக்கி ஜாம் பண்ணல அதனால தான் ஆச்சு. இப்படிப்பட்ட தேவனை நான் பிரசங்கிக்க வரல, புரியுதுங்களா? நான் தேவன் யார், அவர் நல்லவர், எவ்வளோ நல்லவர் என்பதை பிரசங்கிக்க வந்திருக்கிறேன், புரியுதுங்களா? சொல்கிறாரு, பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கேன், நான் உன்னை சபிக்கவே இல்லை வந்துட்டாரா? இப்போ காயின்கிட்ட போகிறாரு. ஆதியாகமம் 4:11. என்னது? 4:11. இங்கே பாருங்க, இப்போது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையில் வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நான் உன்னை சபிக்கலை, புரியுதுங்களா? இந்த பூமி ஏற்கனவே சாபத்துக்குள்ளானதால் நீ சபிக்கப்பட்டிருப்பாய், புரியுதுங்களா? இப்போ அவனுக்குள்ளே ஒரு பயம் வருது. யாருக்குள்ள? காயினுக்கு பயம் வருது. ஐயோ, இந்த சாபம் என் மேலே இருந்தா என்னை பார்க்குறவங்களாம் என்ன கொன்றுவானுங்களே அப்படின்ற ஒன்னே தேவனை பாருங்கள், அவனை அந்த சாபத்தில் அவன் போகக்கூடாது. சொல்லுங்கள் பார்ப்போம். சாபத்தில் அவன் போகக்கூடாதுன்றதுக்காக தேவன் சொல்கிறாரு, காயின் மேலே ஒரு முத்திரையை போடுறார். இவனை தொடுகிறவன் மேல் 7 பழி இவன் மேலே, எவன் இவனை தொடுறானோ அவன் மேலே சுமரும். இதுதான் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன். அவர் சபிக்கிற தேவனே சொல்லுங்கள், அவர் சபிக்கிறவரே கிடையாது, அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் தான். அவர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே பிரியம் என்று அவர் சொல்லியிருக்கிறாரு. என்னை ஆசீர்வதிப்பது தான் அவருடைய நோக்கம். ஆதியாகமம் 4:15 முடிச்சிட்டா? ஆதியாகமம் 4:15. எப்படி நிற்கிறார் பாருங்க. யாருக்கு சப்போர்ட்டா? காயினுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறாரு. காயினை தொடுகிற எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போடுறார், புரியுதுங்களா? இப்போ இதுதான் பிரபஞ்சம், புரியுதுங்களா? இப்படிப்பட்ட இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் இருந்தால் விடுதலையாக்க அவருடைய ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டு கொண்டார் விடுவிக்கும்படியாக. கலாத்தியர் 1:3-4 சொல்லுகிறது போல. சொல்லுங்கள், கலாத்தியர் ஃபுல்லாக அதை படித்து முடிச்சிடலாம். கலாத்தியர் 1 ஃபஸ்ட்லேருந்தே வைங்களேன். கலாத்தியர் 1 மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலியமாயும் அல்ல,
இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுலாகிய நானும், அடுத்தது, என்னுடனே கூட இருக்கிற சகோதரர் எல்லாரும் கலாத்திய நாட்டில் உள்ள சபைகளுக்கு எழுதுகிறதாவது. இங்கே சபைகளுக்கு நான் பார்த்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்? ஏஎஃப்டி சபைக்கு சொல்லுகிறதாவது. யார் பேசுகிறா? இது தேவன் பேசுகிறார். சொல்லுகிறதாவது. இப்போது பிதாவாகிய தேவனாலும் நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும், பாருங்கள் இதுலேயும் வந்துருச்சு. நான் ஆக்சுவலாக நான் படித்தது வேறு வசனம், கொலோசையர்லேருந்து படித்தேன். ஆனால் இது என்னது? நான் ஃபஸ்ட்டு உங்களை ப்ளஸ் பண்ணேன்னா, பிதாவாகிய தேவனாலும் இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது. அது நான் வேறு எங்கோ இருந்து வரேன். ஆனால் இதுலேயும் கர்த்தர் மறுபடியும் உங்கள்கிட்ட தான் பேசுகிறாரு. புரியுதுங்களா? பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. எத்தனை பேர் சொல்கிறீங்க ஆமேன்? எத்தனை பேர் விசுவாசிங்க? கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாகும். சமாதானமே இல்லாத இருக்கிறேன், சமாதானமே இல்லாமல் இருக்கிறேன். கர்த்தர் சொல்கிறாரு, சமாதானம் இல்லைப்பா, என் கிருபையே உன் மேலே தான் இருக்குதுன்றார். இப்போ படிச்சுன்னு வரலாம். அவர் நம்ம இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தின் என்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்கு தம்மைத்தாமே. இப்போ யாருடைய சித்தம் இது? என்ன இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் கொண்டு வர்றது யாருடைய சித்தம்? இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் வைக்க வேண்டியது பிசாசுடைய சித்தம். ஆனால் தேவனுடைய சித்தம் அப்படி இருக்கக்கூடாதுன்னா யாரை? ஆதாமியும் தூக்குறாரு, காயினியும் தூக்குறாரு. இப்போ என்ன தூக்கியிருக்கிறாரு? பொல்லாத பிரபஞ்சத்தில் யாருடைய சித்தத்தினால? தேவனுடைய சித்தத்தினால இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை கொண்டு என்னை மீட்டு கொண்டார். இப்போ சொல்கிறாரு, அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதாங்காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. எத்தனை பேர் சொல்கிறீங்க ஆமேன்? 12ஆம் வசனம் வரலும் படிக்கலாம். 12ஆம் வசனம் வரலும், உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவர் நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். ஹலோ, வேற ஒரு சுவிசேஷம் வரும். என்ன வரும்? அதான் சொல்லிட்டேன்ல, 2 வாரத்துக்கு முன்னாடி பேச பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னன்னா, இந்த பூமியில் உலகத்தில் உபத்திரம் இருக்குது, வியாதி வரும், பிரச்சனை வரும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்ன அது சொல்கிறாரு? ராஜ்யத்தின் சுவிசேஷத்தில் அங்கே வறுமை இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, கஷ்டம் இல்லை, பாரம் இல்லை, துக்கம் இல்லை, எதுவுமே இல்லைன்ட்டாரு. நீங்கள் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமல் இருப்பான்னு சொல்லிட்டாரு. இப்படிப்பட்ட சொன்ன ராஜ்யத்தின் ரகசியத்தை சொன்ன தேவன் நம்ம சபைக்கு பேசிகிட்டு இருக்காரு. புரியுதுங்களா? எந்த சபைக்கு பேசிகிட்டு இருக்காரு? ஃபஸ்ட்டு வசனத்தில் என்ன படித்தோம்? ஏஎஃப்டி சபைக்கு பேசினுக்கிறாரு. இப்போது இதிலிருந்து தான் பிசாசு நேரமாக பண்ணுவான். வேறு ஒரு சேனல் தூக்கின்னு வருவான் உள்ள. திடீர்னு ஒரு ஷார்ட்ஸ் மூலிமா வருவான், இல்லை ரீல்ஸ் மூலிமா வருவான், இல்லை வேறு ஏதாவது ஒன்று டபால்னு ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் வந்து விழும். அந்த வாட்ஸ்அப்பில் என்ன வரும்னா, இது நம்ம வியாதி உலகத்தில் உண்டு, தேவன் அதிலிருந்து உங்களை பூரணப்படுத்தி உங்களை கொண்டு வருவார். நீங்கள் சொல்லணும் உடனே, அப்பா அந்த வியாதியை பற்றி பூரணப்படுத்தி நான் மேலே வரணும்னு அவசியமே இல்லை. நான் சுகம்பத்தோடும் பலத்தோடும் இருந்து நான் அவருடனே கூட உன்னதங்களில் நான் வந்து சேர்றேன். பிசாசுக்கிட்ட ஒன்று என்ன தெரியுங்களா? தேவன் நம்மளை கொண்டு எல்லாம் செய்யணும்னு நினைப்பார். பிசாசு என்ன தெரியுங்களா? நம்மை கொண்டு செய்யக்கூடாதுன்னு அவனுடைய பிளானு. அவனை பொறுத்தவரையிலும் தேவன் அழகாக சொல்லிட்டு போகிறாரு. பார்த்தீங்களா? அவன் எப்படி தெரியுங்களா பேசுவான்? அப்படி வந்துடுவான். அறிவில்லாமல் என்கின்ற இருள் அது அவங்க, அறிவு என்கின்ற ஒளி அது நாங்கள். சொல்லுங்கள் பாப்போம். என்ன சொன்ன? நீங்களே சொல்லுங்கள். இருள் அவர்களுக்கு. தேவன் என்னை மன்னித்து என் பாவங்கள்லாம் சிலுவையில் அவர் எனக்காக ரத்தம் சிந்திட்டாருன்னு நான் ஏற்றுக்கொண்ட அறிவு எனக்கு வந்ததுனால, நான் ஏற்றுக்கொண்டதால் நான் அவர் பட்சத்தில் வந்துட்டேன். இவங்க இன்னும் ஏற்றுக்கொள்ளாததால் அவங்க இருக்கிறாங்க. ஆக மட்டும் தேவன் அவர்களையும் ரொம்ப நேசிக்கிறார். ஒருவனையும் அசுத்தமும் உள்ளவன் என்று தீட்டுள்ளவன் என்று எண்ணாதே. பேதுரு பளிச்சுன்னு பேசுகிறாரு. பேதுரு ஒருத்தனையும் நீ என்னவே எண்ணாத. அது என்னன்னா அது வேறு மாதிரி. கிறிஸ்து என்ன அப்படி வைக்கவே இல்லை. பேதுரு வந்து பேசுகிறாரு. பேதுரு ஒரு இடத்துக்கு கூப்பிட்றாங்க, வாங்க எங்கிட்ட வந்து பேசுங்க அப்படின்னு. பேதுரு தெளிவாக அடிக்கிறார். ஒருவனும் தீட்டு உள்ளவன் என்று
என்ன அதை புறஜாதி என்னவே என்னது அவன் அசுத்தன் நினைக்கவே நினைக்காத. ஆனால் நம்ம என்ன பண்ணுகிறோம், அவன்கிட்டயா வச்சுன்னுக்கிற நீ. அவர்களையும் கர்த்தர் நேசிக்கிறார். ஒரு நாள் அவன் குடும்பம் வருவான் சர்ச்சுக்கு. இந்த வசனத்தை மட்டும் நான் சொல்லிட்டு போகிறேன் பாருங்கள். அந்த இதை படிக்கணும், இதை ஞாபகம் வச்சுங்க. இதை படித்து முடிச்சிடலாம். பேதுருவில் தான் வரும் நினைக்கிறேன் பேதுருவில் தான் வரும்னு. அப்போஸ்தலர் 10:28 இதை மட்டும் படிச்சுட்டு நான் வச்சிடறேன் பாருங்கள். ஏன் இதை சொல்ல வரேன்னா, அதில் நான் இங்கே சொல்கிறாரு, அவர்களை நோக்கி அந்நிய ஜாதியுடனே 28க்கு வந்துட்டிங்களா எடுத்த உடனே ரைட்டு. அந்நிய ஜாதியுடனே கலந்து அவன் இடத்தில் போக்குவரவாய் இருப்பது யூதனானவுக்கு விலக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஏன்னா யூதன் தான் அப்படி பேசுகிறான். என்னன்னா, அவனோட கலவாதே, அந்நிய ஜாதியோட கலவாதே, போவாதே அப்படின்னு. அதுக்காக நான் அவங்கள போவோன்னு சொல்ல, அவங்கள தூரமாக அசுத்தன் என்று என்னதிங்க. அவர்களும் தேவனால் உருவாக்கப்பட்ட பிள்ளைகள் தான். ஒரு நாள் அவர்களுக்கும் கர்த்தர் சத்தியத்தை கொண்டு போவார். ஏன்னா அவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறணும்ல, அதை கண்டிப்பாக கொண்டு போவார். இப்போ சொல்கிறாரு, அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டு உள்ளவன் என்று அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். கரங்களை தட்டுவோமா? நேசிங்க, புறஜாதி மக்களை நேசிங்க. புரியுதுங்களா? கர்த்தர் எப்படி உங்கள் மேலே அன்பாக இருக்கிறத போல் ஒருவருக்கு ஒருவர் உங்களையும் அன்பாக இருக்க சொல்கிறாரு. அது படித்தாச்சா? யார் சொன்னாரா? கர்த்தர் தான் சொல்லுகிறார். தீட்டு உள்ளவன் என்று அசுத்தன் என்று அவனை நீ நினைக்காதப்பா, நினைக்காத. யூதன் சொல்லுவான், ஏன்னா அவனுக்கு திமிரு அதிகம். இன்றைக்கும் யூதனுக்கு திமிரு. யார் தெரியுங்களா அந்த யூதன் எப்படி போகிறதுன்னு? ஈசாக்கு மூலியமாக போகிறது தான். நல்ல வேலை நம்ம ஈசாக்குன்னு வாக்குத்தத்தத்தில் பிறகுல, தேவனுடைய வாக்குத்தத்தத்தில் நட்சத்திரங்களாக பிறந்திருக்கிறோம் நாம். உங்களுக்கெல்லாம் நான் சத்தியெல்லாம் உங்களுக்கு பொறுமையாக ஏறும். அது கேட்க கேட்க ஓ இதனால தான் அவர் அப்படி பேசினாரா, என்னடா அப்போ ஈசாக்கின் சந்ததி கிடையாதா? ஈசாக்கின் வாக்கு தத்தம் தான் வருது. ஆனால் முக்கியமாக தேவன் எதை மெயின் படுத்துறாருன்னா, நட்சத்திரங்களாக தான் நம்மளை இது பண்ணுறாரு. அந்த நட்சத்திரத்தில் தான் அவர் பிறந்து வராரு. புரியுதுங்களா? அப்போ நான் நட்சத்திரின் வாக்குத்தத்தத்தில் வந்திருக்கிறேன். புரியுதுல? யூதனை இன்றைக்கும் திமிரு இருக்குது. இன்றைக்கும்னா இன்றைக்கும் நீங்கள் போய் பார்க்கலாம். அவனுக்கு இருக்கிற திமிரு வேறு யாருக்குமே இருக்கவே கிடையாது. ஆமாம், அப்போஸ்தலர் 10:28 பச்சாச்சில் யார் பேசியிருக்கிறா? பேதுருக்கிட்ட அசுத்தன் உள்ளன் என்று தீட்டு என்று கர்த்தர் சொன்னார். இப்போ 34, 35, 36 லைனாக வாசிக்கிறேன் பாருங்கள். 34, 35, 36 பாருங்க. அப்பொழுது எல்விஸ் பேச தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். புரியுதுங்களா? அடுத்தது வராரு பாருங்க. எல்லாருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. 36, 42, 43, 44 முடிஞ்சுது. 42, 43, 44. அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தேவன் பாருங்க, உயிரோடு இருக்கிறவர்களுக்கெல்லாம் தேவன் அவர் ஒருவரே திறக்கப்படலை. அதனால் அவன் இன்னும் பாவத்தில் தான் இருக்கிறான். ஆனால் அவர் சொல்கிறாரு, அவனுக்கும் நான் தான் தேவன். புரியுதுங்களா? ஆனால் நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும், சே நான் தேவனை போய் எவ்வளோ ஆராதிக்கிறேன், இன்னும் நான் வறுமையில் தானே இருக்கிறான், அவன்லாம் நல்லா இருக்கிறானே, அவன் ஒன்று விசுவாசிக்கிறான், கடவுள் தான் யாருன்னு தெரில. நீ 1 மணி நேரமாக ஜெபத்தில் உக்காந்து விசுவாசிக்காமல் போயின்னுங்கிற. ஆனால் கடவுள் ஒருவர் என்பதே தேவனுக்கு தெரியும். நான் தான்ப்பா அவனை ஆசீர்வதிக்கணும். அவன் அறியாமல் போயிட்டு ஆக மொத்தம் விசுவாசத்தோடு போகிறான் பார், அவர் எனக்கு செய்வார்றான்னு போயின்னுக்கிறான் பார். இது 2 மணி நேரம் வந்து அழுது மறுபடியும் வந்து அழுது விசுவாசிக்கவே மாட்டுது. இதுதான் மேட்ரே, வேறு எதுவுமே மேட்ரு கிடையாது. இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சிக்கின்னு போயிட்டு வீட்டில் போயிட்டு அழாமல் சிரிச்சிக்கின்னு தேவனை துதிக்கணும். புரியுதுங்களா? அடுத்தது, அன்றியும் அவர் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் அவர் தான் தேவன். புரியுதுங்களா? தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு யாருக்கு கட்டளையிட்டிருக்கிறாரு?
ஆமாம், ஆரம்பத்தில் பேதுரு சொல்கிறது போல. அடுத்தது, அவரை விசுவாசிக்கிறவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். அப்புறம் 43, 44. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டு இருக்கிறீர்கள். வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். எத்தனை பேர் சொல்கிறீங்க பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டு இருக்கிறார்? இப்போ கலாத்தியர் அதை வச்சுமா பச்சு முடிச்சிடலாம். 4ஆம் அதிகாரம் வச்சல, மிச்சத்தை நம்ம நெக்ஸ்ட் வீக் கண்டினியூ பண்ணலாம். 5ஆம் வசனம் படிச்சிட்டியா? வச்சிட்டியா? 6க்கு வந்தாச்சா? படிச்சிட்டேனா? அப்போ அடுத்தது போயிடுமா? வேறொரு சுவிசேஷம். இங்கே பாருங்க, மறுபடியும் சொல்கிறேன், நான் பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். உள்ள வேற நுழையும். ஹலோ, ரீல்ஸ் மோகம் கொண்டவர்களே, ஷார்ட்ஸ் மோகம் கொண்டவர்களே, பத்தியா இப்போ சிரிப்பு வருது? பத்தியா இது வரலும் பாரு கர்த்தர் எப்படிலாம் உள்ளே குத்தி புரிய வைக்கிறாரு பாரு. ஷார்ட்ஸை பார்க்குறவங்களுக்கு, ரீல்ஸ் பார்க்குறவங்களாம் கம்முன்னு இருந்தாங்க. ஆனால் அந்த மோகன்னவனே பார்க்குறாங்க, ரைட்டு இப்படியும் உள்ளே வரும். என்னது? வியாதி வரும், வறுமை இருக்கும். நீ அப்படியே போட்டுக்கின்னு போயினே இரு. கடைசி வரலும் இந்த உலகத்தில் நீ இப்படி தான் இருந்து சாகணும் அப்படின்னு அதுலேருந்து வரும். புரியுதுங்களா? நீங்கள் சொல்லுங்கள், நான் அப்படி இருக்கக்கூடாது தான் இப்பிரபஞ்சத்திலிருந்து அவர் என்னை விடுதலையாக்கி இருக்கிறார். சொல்லுங்கள், விடுதலையாக்கி இருக்கிறார். அந்த ரத்தம் எங்கங்க சிந்தினார்? அவர் ரத்தத்தை எங்கே சிந்தினார்? பரலோகத்தில் சிந்தினாரா, பூமியில் சிந்தினாரா? பூமியில் சிந்தின ரத்தம் பரலோகத்தை அசைச்சுது. சொல்லுங்கள், பூமியில் சிந்தின ரத்தம் பரலோகத்தை அசைச்சுது. 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை கழுவப்பட்டு வைத்திருக்கிறீரே என்று அவரை துதிக்க தொடங்கினார்கள். வெளிப்பாடில் சொல்லுது. நான் கேட்குறேன், தூதர்கள் எங்கே இருந்தாங்க? இந்த இதுதான் ரியாக்ஷன் எனக்கு வரக்கூடாது. அப்படியா இப்படியா அப்படின்லாம் வந்தீங்கன்னா நான் எப்படி அடிப்பேன்னா, இப்போ அடிக்கிறேங்க, கேளுங்க. வெளிப்பாடு 5ஆம் அதிகாரம். இப்படி தான் அடிக்க முடியும், வேறு அடிக்க என்னால் முடியாது. அப்படியா இப்படியாலாம் என்னை பார்க்கக்கூடாது. வெளிப்பாடு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து. வாங்கின போது 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் பாத்திரராய் இருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டதினாலே. பூமியில் சிந்தப்படுற ரத்தம், சொல்லுங்க, பூமியில் சிந்தப்படுற ரத்தம் பரலோகத்தை அசைக்கன்னா, இந்த பூமியில் அவர் எனக்காகவே இறங்கி இந்த பூமியில் ரத்தத்தை சிந்தினார்னா என்ன அசைக்காதா? அதுக்கு தான் சொல்கிறேன். அவர் சொல்கிறார் ஏசாயா 66, வானம் உமது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி. அப்போ அவர் தலை எங்கே இருக்குது? சொல்லுங்கள், பாதம் எங்கே இருக்குது? ரெண்டுத்துக்கும் ஈக்குவலாக தான் தேவன் வச்சிருக்கிறார். என்னது? வானத்தையும் பூமியும் ஒன்றா தான் வச்சிருக்கிறார். ஆனால் தான் அவர் சொல்கிறார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோக மண்டலத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செயல்படுவதாக. எல்லாம் இதுக்கு தான் வர்றார் அவர். இதுதான்ப்பா ரகசியம். நிறைய பேர் நான் அங்கேயே இருக்கிறேன், நீங்களாம் இங்கே அனுபவித்து கஷ்டையும் நஷ்டத்தையும் அனுபவித்து அழுதுக்குன்னு மேலே வாங்க, உன் கண்ணீரை நான் துடைக்கிறேன் அப்படின்னு வச்சுனேன். இல்லைடா, மனுஷனாக பிறந்தா காலை கீழே வச்சு தான் எவ்வளோ நேரம் நான் சேரில் உட்காருவேன்? நான் உடனே எவ்வளோ நாள் நீங்கள் சேரில் உட்காருவீங்க? நான் இந்த சேரை சொல்ல, ஒரு சேர் ஒன்று இருக்கும், ஹைட்டாக இருக்கும், ஏறி அப்படி உக்காந்துட்டிங்கன்னு வச்சிங்களேன், எவ்வளோ நேரம் உட்காருவீங்க? ஒரு மணி நேரம், 2 மணி நேரம். அதுக்குள்ளே நான் கொஞ்சம் அப்படி போயிட்டு வரேன் அப்படின்வீங்க. காலை கீழே வச்சு தான் ஆகணும். இந்த பூமியை உண்டாக்கினவர் தேவன். அவர் சொல்கிறாரு, பூமியில் தான் என் பாதமே இருக்குது.
இப்போ என்ன வந்து உங்களுக்காக இந்த மூஞ்சிலாம் மாற்றாதீங்க தயவு செஞ்சு. ஐயோ இப்படியா, நான் தான் சொல்லிட்டேன்ல, நான் ஸ்காலரே கிடையாது, எனக்கு படிப்பறிவே கிடையாது, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதாவது என்னை குறித்து எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். நான்லாம் வந்து 6வது படிக்க பார்த்து தேவன் சொல்லிட்டார், புரியுதுங்களா? என்னன்னா இவன் தான் ஊழியத்துக்கு வருவான் அப்படின்னோடனே சாராள் நகைத்தது போல் நானும் நகைத்தது உண்டு. உண்மைக்கு சொல்கிறேன். ஏன்னா இங்கே ஜீனியஸ் ஒருத்தன் இருக்கிறான். யார்? பீட்ரு, எனக்கு மூத்தவன். அவன் எதில் ஜீனியஸோ இல்லையோ பைபிளில் கொஞ்சம் அந்த திறமை, பேசுறது, அந்த தைரியமாக இது பண்ணுறது, அதெல்லாம் அவனுக்கு. நம்மளுக்கு அந்த தைரியம் அப்படிலாம் எதுவுமே எனக்கு சுத்தமாக எனக்கு தெரியாது. ஆனால் அவன் ஊழியத்தில் நான் தான் வருவேன்னு காலடி எடுத்து 98லே வச்சான். இல்லை நீ என்ன பார்க்குற பேர், அதுதான் செம பார்வை. இந்த போற்றிடுவேன் உண்மையே பாட்டெல்லாம் அப்பா எழுதினார்ல, இப்போ ஆமான்னு சொல்கிறேன். எப்படி அப்போது குர்சேடாக எங்கள் அப்பா கூட இவனாக ஓடுவான். யார்? எங்கள் அவ்வளோ தூரம் போனண்டா, நான் வரேன் கூட போய் இவன் வாசிப்பான், இவன் பாடுவான், போய் அங்கேயே இருப்பான், அப்பா கூடயே இருப்பான். நான் எப்படா எங்கள் அப்பா வெளில போவார்னு இருப்பேன். உண்மையாக சொல், எப்போ அந்த மனுஷன் கொஞ்சம் அந்த தெரு அப்படி எட்டி பார்த்தோன்னே அப்படி இருக்கும். ஆனால் இவன் எங்கள் அப்பா கூடயே ஓடுவான். அந்த அளவுக்கு தான் நாங்கள் ஏன் அப்படி நான் எட்டி பார்க்குறேன்னா, வீட்டில் இருந்தால் நாங்கள் அடி படிச்சிக்கினே இருக்கணும், வேதத்தில் இதுலேயே இருக்கணும், வாசிச்சிக்கினே இருக்கணும். பார்த்து கூட அவர் ஒர்க் கொடுத்துட்டு தான் போவார். இதை பாரு, வருவேன், உங்கள் குரல் உயர்த்தி பாட்டை நீ கற்றுக்க வைக்கிற கீபோர்டில் சொல்லிட்டு போய்கினே இருந்துருவார். வேறு வழியே இல்லை, எங்கே போய் விளாட முடியும் ஒன்றும் பண்ண. ஆனால் எங்கள் அண்ணன் என்ன ஆச்சாலும் அவர் கூட ஓடுவான். போயிட்டு அதே மாதிரி முதல் மெசேஜ் கொடுத்து தான் அவன் தான் அப்பா எங்கள் அப்பாவுக்கு தைரியம் வேறு கொடுக்குறான்ப்பா, நிறைய ஊழிய அழைப்பு உனக்கு வருது, அங்கே வருது, இங்கே வருது, கன்னியாகுமரியில், நீ போப்பா, நான் வந்து பார்த்துக்கிறேன்ப்பா. வருவான், கொடுப்பான், போவான். எனக்கு அவனை குறித்து நான் கர்த்தாவே, நான் தான் அன்றைக்கே சொன்னேன்ல, நீங்கள் என்ன சொன்னீங்க, இவன் தான் வருவான்னு சொல்லலை நான். இப்போ பாருங்க, அவன் தான் வந்துக்கிறான். இதுக்கு நீங்கள் அப்பயே சொல்லியிருக்கலாம்ல, அவன் தான். இதனால எங்கள் அப்பா வேறு என்னை கொண்டுக்கினே இருக்கிறாரு. இவர் எப்போ பாரு ஒருத்தருவா போகலாம், ஒருத்தருக்குன்னா அங்கே ஒரு சர்ச்சு ஓப்பன் பண்ண, நீ தான் வாசிக்கிற. சர்ச்சிலே அந்த ட்ரம் ஸ்டிக் வச்சு டங்குன்னு அடிப்பார், பாடு எனக்கு வரவே வராது, என்னடா இது. ஆனால் நான் நினச்சேன் கர்த்தர் போய் சொல்கிறாரு, இந்த மத்தியாஸ் மாதிரி ஆண்டி மூலியமாக வந்து போய் சொல்லிட்டு போயிட்டாரு. ஒன்றுமே நடக்கிறதில்ல. ஆனால் அப்புறம் தான் புரியுது, என்னை அத்தனை பேர் இழுத்தாங்க. என் அண்ணெல்லாம் ஒரு எல்லையில் என்ன சொல்லிட்டான், அவெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டான், அவ்வளோ தான் அது. ஏன் எங்கள் அப்பாவும் சொல்லிட்டாங்க, அம்மாவும் சொல்லிட்டாங்க, எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனால் கர்த்தர் மட்டும் சொன்ன வார்த்தையில் உறுதியாக இருக்கிறார். கடைசி வரலாம் அந்த என்னை கட்டாயப்படுத்த பார்த்தலாம் நான் வரவே இல்லை. அத்தனை பேர் இழுத்துன்னு வந்து விடுறாங்க. பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் பேச ஆரம்பித்தாங்க என்கிட்ட, நீ வா தம்பி, நீ என் வீட்டில் வந்து 3 மாதம் தங்கு, நான் உன்னை இப்படி வளர்க்குறேன், நான் இப்படி உன்னை டியூன் பண்ணி விட்றேன், உன்னை வா, நீயே அவங்க அப்பா, எவ்வளோ பேர் கூப்பிட்டாங்க. ஆனால் ஒருத்தரும் இல்லாமல் நான் உன்னை தனியாக தூக்கின்னு போய் நிறுத்துறேன்டா உன்னை. அப்படி தான் என்னை 2014 தனியாக தூக்கின்னு வந்து இழுத்தவங்களாம் யாருமே என் கூட இல்லை. அன்றைக்கி எங்கள் அப்பா இழுத்தார், எங்கள் அம்மா இழுத்தாங்க, என் அண்ணன் இழுத்தான், யாருமே அந்த டைமில் வரல. புரியுதா நான் சொல்கிறது? பழைய விசுவாசிங்களுக்கு தெரியும். யாருமே இல்லை, தனியாக தூக்கின்னு வந்து நான் உன் கூட இருக்கிறேன். யோசுவாக்கு தேவன் வாக்கு உரைத்தது போல், என் வார்த்தை உன் வாயில் இருந்தால் நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னுடனே கூட வருவேன் என்ற வார்த்தை என் கூட வந்து இன்னே நாள் வரலாம் செஞ்சார். எனக்கு நிறைய விஷயம் அப்போ தான் தெரியுது. இவன் மூலியமாக சந்ததிகள் விளங்குன்னாரு. எனக்கு புரியல, எனக்கு அப்போ புரியல, ஆனால் இப்போ புரியுது. உங்களுக்கு எப்போ புரியுன்னு எனக்கு தெரியாது. புரிஞ்சிச்சா? அவ்வளோதான். அடுத்தது என்ன, எதுக்கு இந்த இதுக்கு வந்தேன், எதுக்கோ வந்தேன். எனக்கு ஒன்றும் தெரியாது, அற்பமாக இருந்த என்ன, அதாவது எதுவுமே தெரியாத என்ன, அதான் அவர் சொல்கிற வார்த்தையின்படி ஞானிகள் மத்தியில்
ஏன்னா இப்போ நீங்கள் தானே என்னை பார்த்து எப்படியா அப்படி பார்த்தீங்களா, அந்த ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. இதுதான் தேவன் ஒருவருக்கே மகிமை கனம் உண்டாவதாக. இப்போ பாருங்கள், பாயிண்ட் மறுபடியும் வந்துடுறேன். வேறொரு சுவிசேஷம் வருதுன்னா ரீல்ஸ் மோகம், ஷார்ட்ஸு, யூடியூப்பில், தடுவில், வாட்ஸ்அப்பில் திடீர்னு வந்து ஒன்று விழும். அதெல்லாம் தூக்கி இதெல்லாம் தான் பிசாசு உள்ளே பூந்து கெடுக்கிறது. க்ளீனாக வராரு பாருங்க. அவர் சுவிசேஷத்தை தான் அறிவிச்சுன்னு இருக்கிறார். ராஜ்யம் என்னும் சுவிசேஷத்தில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், ஓகேங்களா? அவர் என்ன பண்ணலாம், வேறொரு வார்த்தை பிசாசு கொண்டு வருவான் அப்படி சொல்லவே இல்லை. வேறொரு சுவிசேஷம் தான் வரும்ன்றார். சுவிசேஷன்றது என்னது? நல்ல வார்த்தை. அவனும் எப்படி வரான்? நல்ல வார்த்தை தான் கொண்டு வந்து, இது உனக்கு அல்ல, இது வேற ஒருவனுக்கு, இது உனக்கு இந்த பூமியில் உனக்கு கிடையவே கிடையாதுன்ட்டான். அதுதான் ஆதாமிட்ட அவன் போனது, புரியுதுங்களா? ஆனால் இங்கே சொல்கிறாரு வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாக இருக்கிறார்களே அல்லாமல், புரிஞ்சுக்கினீங்களா? தைரியமாக போங்க. எதோ பாருங்களேன், உங்களுக்கு நான் பேசிட்டேன், இவரு தான் பலவீனம்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இவர் நான் தான் சொல்கிறேன், எனக்கும் வரந்தான் செய்து, அதுக்காக நான் வந்து தேவன் பேசிட்டாரு, என்ன இப்படி நடக்குது, நான் விட்டு போகவே முடியாது. இது பேச 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 என் சந்ததிகள் மூலியமாக காணம் வரும். நான் வேணா சொல்கிறேன் பாருங்களேன், நல்லா நோட் பண்ணிங்க. இன்னும் வருங்கால சந்தைகள் இன்னும் ஒரு 100 வருஷம் கழிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டல்ஸே இருக்காதுன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல. அன்றைக்கி நான் இருக்கிறேனோ இல்லையோ, 100 வருஷம் கழிச்சு நான் இருக்கிறேனோ இல்லையோ, நான் பார்ப்பனோ இல்லையோ, பட் என் சந்ததிகள், நான் நினைக்கிறேன் டாக்டரே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் டாக்டருங்களை குறை சொல்லலை. டாக்டர்கள் ஏஞ்சல், தேவனால் கொடுக்கப்பட்டவர்கள். அன்றைக்கி டாக்டரே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி உலகம் எப்படி போயிட்டுருக்குன்னா, எங்கள் அப்பா காலத்தில் எல்லாம் 100 வயசு வாழ்ந்தாங்கப்பா, ஏன்னா அவங்க சாப்பிட்ட சாப்பாடு அப்படி. ஏன்னா பிசாசு எப்படிலாம் இன்றைக்கி ஃபேஸ்புக், யூடியூப் மூலிமா வந்து விதைக்கிறான். என்னத்தை விதைக்கிறான்? இப்போல்லாம் 40 வயசில் ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருவோம். இன்றைக்கி பார்த்துருக்குறீங்களா? ஏன்னா காரணம் ஃபுட்டு. அன்றைக்கி எத்தனையோ சமோசா வீட்டில் சாப்பிட்டாங்க, பஜ்ஜி சாப்பிட்டாங்க, நல்லா தான் இருந்துட்டு 100 வயசு வரலாம் இருந்துட்டு தான் போனாங்க. இன்றைக்கி எதுவுமே ஹெல்த்தி ஃபுட் இல்லை. நீ 40 வயசில் ஹார்ட் அட்டாக் வந்தோம், இப்போத்தைய ஃபுட்டு எதுவுமே நல்லா இல்லைன்னு பிசாசு உலகத்தில் இருக்கிற மக்களை பயம் பிடிச்சே வச்சுக்குது. அவன் என்ன பண்ணுறான், அப்படியா அந்த இருளே போய் தொபால்னு கீழே வந்துடுறான். வெளிச்சத்துக்கு வர்றதே இல்லை, புரியுதுங்களா? ஏன்னா கடைசி காலத்தில் இதெல்லாம் நடக்கும். அவன் வேறு மைண்டுக்கு, ஏன்னா பிசாசுக்கு நல்லா தெரியும். அவன் ஒன்று அறிஞ்சிக்கிறான். பிசாசுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் பிசாசுக்கு ஒன்று நல்லா தெரியும், பூமிக்கும் வானத்துக்கும் கனெக்ஷன் இருக்குது. அதை தான் நம்ம தடுக்கணும். அதை தான் அவன் பார்க்குறது. ஆனால் தேவன் சொல்கிற அதை தடுக்கவே முடியாது உங்களை கொண்டு, புரியுதுங்களா? அதுக்கு தான் இந்த சுவிசேஷத்தின் ரகசியங்களை உங்களுக்கு கொடுக்குறாரு. அதனால் நான் சொல்கிறேன், 100 வருஷம் கழிச்சு பார்த்தோன்னா நம்ம பசங்கள்லாம் ஹாஸ்பிட்டல் அப்படின்னா என்னது, கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். 2000 ஹாஸ்பிட்டல்ன்ற ஒரு இது இருந்திருக்கு இல்லை பத்தியா? நான் நல்லா இருந்துட்டு போயிடணும், என் சந்ததி எப்படி இருந்தால் எனக்கு என்னான்னு கை தட்டாதவங்க சில பேர் உக்காந்துக்கிறீங்க. உங்கள் சந்ததிங்க, அது கிறிஸ்துவினுடைய சந்ததி, நல்லா கை தட்டலாமே. எத்தனை வசனம் வரலாம் சொன்னேன்? 12 வரலாம் இல்லை. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்தில் இருந்து, படிக்க பார்த்தே சிரிப்பு வருது எனக்கு. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல், அதாவது இதை படிக்க பார்த்து என்ன வார்த்தை வந்தது, பேதுரு பிரசங்கிக்கிறதாவது. அதுக்கு நான் என்ன சொன்னேன், எல்விஸ் பிரசங்கிக்கிறதாவது. ஆனால் சமீப காலமாகவே இப்படி தான் வருது. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எடுத்ததுலேருந்தே இப்படி தான் வருது. ஏன்னா தேவன் தான் பேசுறது. பாருங்க, பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன், நீங்கள் நல்லவர்களா கெட்டவர்களா சொல்லுங்கள்? நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களா? எல்லாருக்குமே தெரிஞ்சு நான் கெட்டவன்னு சொல்லுங்கள். நல்லவர்களா கெட்டவர்களா? நல்லவர்கள், புரியுதுங்களா? அப்படி ஒரு வருதுன்னா அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் சபிக்கப்பட்டவர்களாக ஆகிடுவாங்க? அவங்களுக்கு பாவம்ல அந்த சாபம். ஆனால் இல்லை, நல்லா இருக்கட்டுமே, நல்லா இருக்கட்டுமா, அவங்க நல்லா இருக்கட்டுமா?
அப்போ நான் நல்லா இருக்கக்கூடாதா? ஆசீர்வதிங்க, ஆசீர்வதி. கர்த்தாவே இப்படிப்பட்ட வார்த்தைகளை இன்னும் கர்த்தாவே நீர் எடுத்து பயன்படுத்தி பேசிங்க. தலையாட்டினே இருங்க, ஒருத்தரும் ஆசீர்வதிப்பீங்கன்னு பாருப்பா. நீங்கள் ஆசீர்வதிக்கலாம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக கொண்டு வந்து பேசுவார். புரியுதுங்களா? வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டிருக்க கடவன். புரியுதுங்களா? அடுத்தது முன் சொன்னது போல் மறுபடியும் சொல்லுகிறேன். பத்தியா, இது நானே பேசலை, இது நானே பேசலை, முழுக்க முழுக்க அவர் தான் சொல்கிறாரு. ஒழுங்காக நம்பு. இப்போயாவது எத்தனை பேர் ஆசீர்வதிக்க போகிறீங்க? என்ன முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல், ஒரு முறை சொல்கிறது கூட இது இல்லை, ஆனால் 1-2 முறை வருதுன்னா அது தேவன் ஏதோ அங்கே ஒரு காரியத்தை நடப்பிக்கிறாரு இல்லாமல் வேறு எதுவுமே கிடையாது. அதை நடத்தியே திக்கிற போகிறார். அவர் சும்மாலாம் அவர் சொல்ல மாட்டார். மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன். இதெல்லாம் ஏன் வருதுன்னா, அதோ பார், நம்பு, நீ நம்பாமகிற நம்பு. திடீர்னு ஒரு பலவீனம் வரலாம், அந்த டைமில் சோர்ந்து போயிடாத. இதை நம்பு, இந்த வார்த்தையை நம்பு. அதான் சொல்கிறாரு, வேறொரு சுவிசேஷத்தை ஒருவனும், கரெக்டாக படிக்கிறேன்னா, நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால், அப்பா இதை தான் படித்தாச்சேம்மா, மறுபடியும் அதே தான் வருதா? 2 தடவை வருதா? நான் தான் கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். நான் படிக்கலை, இது 2 முறை படிக்கவே இல்லை நான். இப்போது நான் மனுஷரியா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் சூப்பராக இங்கே பேசலாம். என்ன பேசலைன்னா, உங்களுக்கு எதுவுமே வராது, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. எல்லோரும் சந்தோஷமாக. இன்னும் சொல்லுவோம், உங்களுக்கு வியாதியே கிடையாது, உங்களுக்கு பலவீனெல்லாம் போயிடுச்சு, ஐயோ இன்னும் சந்தோஷமாக வராங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை பிரியப்படுத்த வரல. அவர் என்ன சொன்னாரோ அதை சொல்ல வந்திருக்கிறேன். இது நான் சொல்லலை, உனக்கு வியாதி இல்லைன்றது நான் சொல்லலை, உங்களை பிரியப்படுத்த நான் சொல்லலை. உங்களுக்கு கடன் இல்லைன்றது உங்களை பிரியப்படுத்த நான் சொல்லலை, உங்களை பிரியப்படுத்த அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? உனக்கு வறுமை கிடையாது, இதை நம்பு, விசுவாசி, இதை விசுவாசி, எல்லாமே உனக்கு நடக்கும். சொல்லுங்கள், இதை விசுவாசி, சொல்லுங்கள், விசுவாசி, உனக்கு எல்லாமே நடக்கும். மோசே கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படியாக 12 பேர் அனுப்புகிறான். அதில் 10 பேர் என்ன சொன்னாங்க? நம்ம வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோம், அவங்க ராட்சதர்கள் மாதிரி. ஆனால் 2 பேர் என்ன சொன்னால் நல்லதே சொன்னான். ஈஸியாக நம்ம தூக்கி வச்சுட்டு போயின்னே இருக்கலாம். அந்த 2 பேர் யார்? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. பாட்டு பாட வேண்டியது தான். அடுத்தது யார்? காலேப்பு, யோசுவா. புரியுதுங்களா? ஆனால் எவன் பயந்து அதை நம்பினானுங்களோ அந்த 10 பேர் போயிட்டானுங்க காலி. ஆனால் இவனுக்கு 2 பேர் மட்டும் வாழ்ந்துக்கினே இருந்தானுங்க. யார்? எதை பேசுந்தால? நன்மையை பேசுந்தால. சொல்லுங்கள், ஜீவனை பேசுந்தால, நன்மையை பேசுந்தால தேவன் இவர்களோடு கூட இருந்தார். பாருங்க, ஜீவனையும் நன்மையும் நான் பேசினா, சொல்லுங்கள், ஜீவனையும் நன்மையும் பேசினா, இளமை என்னை, நீங்கள் தான் சொல்லணும், நான் சொல்லதை கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஜீவன நன்மையும் பேசினா, இளமை என்னை இருக்கும். அந்த எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம், இருக்கும் அப்படியே சொல்லிக்கலாம். ஓகேவா? தீமையை நான் நன்மையை பேசாமல் தீமையை பேசினால் இளமை என்னை நெருக்கும். ஓகேவா? இது கரெக்டான வேர்டு, நெருக்கும். புரியுதா? முதுமை என்னை நெருக்கும். எதை பேசுனா? தீமையை பேசுனா. ஆனால் இங்கே சொல்கிறாரு, நான் ஜீவனை பேசினதை யோசுவா காலேப்பு கர்த்தர் உயிர் வாழ வச்சார். ஏன்னா நன்மையை தான் பேசினான். ஆனால் சங்கீதத்தில் ஒரு வசனம் வருது, அவர் உன் வாயை நன்மையினால் திருப்தி ஆக்கி கழுகுக்கு சமானமாக உன் வயதை வாழ வயது போல ஆக்குவார். எப்போ ஆக்குறாரு? நன்மையினால் என் வாயை திருப்தி ஆக்குறாரு. எப்படி திருப்தி ஆக்குறாரு? ஜீவனை நீ பேசு. கண்டவன் சுவிசேஷத்தை சொல்லுவான். எங்கேருந்து வருவான்?
வானத்திலிருந்தும் வருவான், தூதராகவும் வருவான். தூதர்னு சொல்லிக்கின்னு வருவான். ஆனால் முன்னே நான் சொன்ன சுவிசேஷத்தை மட்டும் நீ மனசில் வச்சுக்கோ. அடுத்த சுவிசேஷத்தை கேட்டனா அவன் சபிக்கப்பட்டு போயிடுவான். அதனால் எக்காலத்திலும் உறுதியாக இருங்க. புரியுதுங்களா? தோல்வி பலவீனம் வருதா அந்த டைமில் சொல்லுங்கள், கர்த்தாவே நீங்கள் பேசியிருக்கிறீங்க. பொய் சொல்ல நீ மனுஷர் அல்ல, மனமாற நீர் மனுபுத்திரனும் அல்ல, நீ சொல்லியும் செய்யாது இருப்பீரோ. பேசுங்க, நீங்கள் இப்படிலாம் பேசியிருக்கிறீங்க கர்த்தா, என்கிட்ட நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, எனக்கு இந்த சுவிசேஷத்தை நீங்கள் அறிவிச்சிட்டிங்க. இப்போ இது வேற ஒருத்தன் வரான், ஆனால் இந்த சுவிசேஷம் தான் என்னை விடுதலையாக்க போகிறது. இப்போது இருக்கிற என்னுடைய பலவீனத்தை நான் கட்டுகிறேன், இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய சுகத்தை நான் கட்ட அழுக்கிறேன். பரலோகத்தில் எது பூலோகத்தில் எதை நம்ம கட்டுறோமோ அது பரலோகத்தில் கட்டப்படுது. பூலோகத்தில் எதை கட்ட அழுக்கிறோமோ அது பரலோகத்தில் கட்ட அழுக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ சொல்கிறேன், இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போகிறேன்? மனுஷரையே பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன். அவ்வளோதான், நான் என்ன சொல்லிட்டேன். புரிஞ்சிச்சா? நான் உங்களை பிரியப்படுத்த நான் பேசியிருந்தேன்னா கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனே அல்ல. முழுக்க தேவனுடைய வார்த்தையை அவர் ஜீவனை கொண்டு மாம்சமும் இரத்தமும் இதை வெளிப்படுத்தாமல் தேவ ஆவியினாலே பேசியிருக்கிறேன். புரியுதுங்களா? அப்போது இந்த வார்த்தை யார் பேசுகிறா? நல்லா சொல்லுவேன். இந்த வார்த்தை யார் பேசுனா? தேவன் பேசினார். 12 வச்சு முடிச்சிடுமா? 12. நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை. இது நான் சொல்ல முடியுமா? இவ்வளோ வார்த்தையை நான் படிச்சு தானே போனேன். மனுஷனால் பெற்றது, மனுஷனால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு உங்களுக்கு வெளிப்படுத்தினார். எழுந்திருப்போமா? எல்லோரும் எழுந்திருப்போம். கண்களை மூடி